தனக்குத்தானே இலக்கு வைத்து தினசரி உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏற்றமிகு 7 திட்டங்களின் கீழ் புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம், திருநங்கையர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 1500 உயர்த்தும் திட்டம், காலை உணவு திட்டத்தை 500 மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு பணிகளில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. 44 புதிய மருத்துவமனை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீனமயமாக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவில் புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தனக்குத்தானே இலக்கு வைத்து தினசரி உழைத்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இவர்களுடைய வழித்தடத்தில் வந்திருக்கக்கூடிய நான் கிடைக்கின்ற பொறுப்புகளின் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றும் இலக்குகளை எல்லா காலத்திலும் எனக்கு நானே வைத்துக் கொள்கிறேன். எனக்கு யாரும் இலக்கு வைக்கவில்லை, எனக்கு நானே இலக்கு வைத்துக் கொள்கிறேன். அந்த இலக்கை அடையவே என்னாலும் உழைக்கிறேன். ஏழையின் சிறப்பிலே இறைவனை காண்போம் என்பதுதான் பொதுவான இலக்கு. அதனால்தான் மக்கள் பயன்பெறக்கூடிய எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து துவக்கி வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு, கீதா ஜீவன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 27ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் இடைத்தேர்தலில் மொத்தம் 74.79% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சிவகுமார் தெரிவித்தார். 82,021 ஆண் வாக்காளர்கள், 87,907 பெண் வாக்காளர்கள், 17 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 1,69,000 பேர் வாக்களித்திருப்பதாகவும் கூறினார். 2021 சட்டமன்ற தேர்தலை விட சுமார் 8,500 வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதையடுத்து இடைத்தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டிகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் படை மற்றும் தமிழ்நாடு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 48 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். பழுதான இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு டெக்னிக்கல் இன்பிட்வீன் ப்ராசஸ் ஸ்க்ரூட்டனி, அதுவும் இன்னைக்கு ஒப்சர்வர் அண்ட் ஆர்ஓ தலைமையில் வித் கேண்டிடேட்ஸ் அது முடிச்சிருக்காங்க. 16 மேசைகள் அமைக்கப்பட்டு 15 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்தார். இன்சைட் 2 லேயர் சிஏபிஎஃப் செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்து ஆர்ம்டு போலீஸஸ் இருக்கும். அதுக்கு வெளியில அவுட்டர் பெரிமீட்டர்னு சொல்றதுல நம்ம போலீஸ் இருக்கும். ஸோ இதுதான் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஆல் டுகெதர் 450 பர்சனல்ஸ் இருக்கும். இதை ஒட்டுமொத்தமா 27ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன், அதிமுக சார்பில் தென்னரசு, நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா, தேமுதிக சார்பில் ஆனந்த் உட்பட 77 பேர் களத்தில் உள்ள நிலையில் இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி மார்ச் 11ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தவுள்ளதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர்.
தமிழ்நாடு அரசின் ஆவி நிறுவனம் வாயிலாக தினமும் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது பால் கொள்முதல் 29,50,000 லிட்டர் முதல் 30 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது. 1 லிட்டருக்கு 30 ரூபாய் கொடுத்து ஆவி நிறுவனம் பால் கொள்முதல் செய்து வரும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் 40 முதல் 45 ரூபாய் வரை கொடுத்து பால் கொள்முதல் செய்கின்றன. இதனால் ஆவி நிறுவனத்திற்கு பதிலாக தனியாருக்கு அதிகம் பால் விற்பனை செய்வதே ஆவின் பால் கொள்முதல் குறைந்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கொள்முதல் அளவு குறைந்ததால் மதுரை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் ஆவின் பால் பாக்கெட் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. மேலும் முகவர்களுக்கு வழங்கப்படும் பால் விநியோக அளவை குறைக்க ஆவி நிறுவனம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் நாசர், சீசன் காரணமாகவே பால் கொள்முதல் குறைந்துள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் விநியோகம் வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கொள்முதல் விலையை வெறும் 3 ரூபாய் உயர்த்தியது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மார்ச் 10ஆம் தேதிக்குள் பால் விலையை 7 ரூபாய் உயர்த்தி எங்களுக்கு உடனடியாக வழங்க மறுத்தால் நாங்கள் மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து பாலை ஆவினுக்கு அனுப்புவதிலிருந்து நிறுத்திக் கொள்வோம்ங்கிற அடிப்படையில் நாங்கள் மதுரை ஆவின் பொது மேலாளரிடமும் பால்வள துணைப்பதிவாளரிடமும் மனுக்கள் அளித்திருக்கிறோம். மாடுகளுக்கான செலவுகள் 4 மடங்கு விலை உயர்ந்துள்ள நிலையில் பாலுக்கும் ஆவி நிறுவனம் உரிய விலை அளிக்க மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த அரசாங்கம் நல்ல விலை கொடுக்கறது வரைக்கும் விவசாயிகள்லாம் கடுமையா பாதிக்கப்படுவான். அதனால தயவு செய்து அரசாங்கம் ஒரு 7 ரூபாயாவது லிட்டர் கூட கொடுக்கணும். தமிழகத்தில் உற்பத்தியாகும் 1 கோடி லிட்டர் பாலை முழுமையாக கொள்முதல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என திருச்சி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் 38 ரூபாய் தரான், 40, 42 வரைக்கும் வருது தனியார். நம்ம ஆவின் 32 மேல வரதே இல்ல பால் ரேட். மறுபுறம் மிக குறைந்த லாபத்திற்கு ஆவின் பாலை விற்பனை செய்வதாக பால் முகவர்கள் வேதனை தெரிவித்தனர். 25 வருஷமா ஒரு சொற்ப லாபத்துக்கு ஒரு 75 காசுங்க ஒரு பாக்கெட் பால் வித்தா. அன்னைக்கு 6 ரூபா இருக்கும்போது அந்த 75 காசு தான் வியாபாரம் பண்ணா. இன்னைக்கு 30 ரூபா அன்னைக்கு ஆரஞ்சு கலர் பாக்கெட்டோட ரேட்டு. இன்னைக்கு அதே 75 காசுக்கு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது குறித்து விளக்கம் அளித்த மதுரை ஆவின் மேலாளர் சாந்தி, முகவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பால் பாக்கெட் கேட்கும் போதே விநியோக அளவை குறைக்குமாறு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார். கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தென் மாவட்டங்களில் இருந்து பால் டேங்கர் லாரிகள் வரத்து குறைந்ததால் அம்பத்தூர் ஆவின் தொழிற்சாலையில் பால் பாக்கெட் உற்பத்தி தாமதம் அடைந்தது. இதனால் விநியோகமும் தாமதமானது. நெல்லையில் கொழுப்பு குறைக்கப்பட்ட கவ் மில்க் என்ற புதிய ரக ஆவின் பால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொழுப்பு குறைக்கப்பட்ட புதிய ரக ஆவின் பால் நெல்லையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பச்சை நிற பாக்கெட்டுகளில் 4.5% கொழுப்புடன் ஆவின் பால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து ஆவின் நிறுவனத்திற்கு கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு 20,000 லிட்டர் வரை குறைந்ததால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் 1% கொழுப்பு குறைக்கப்பட்ட கவ் மில்க் என்ற பெயரில் புதிய ரக ஆவின் பால் பாக்கெட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆவின் நிறுவனம் செயற்கை பால் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக பால் ஆவின் நிறுவனம் லிட்டர் ஒன்றுக்கு 35 ரூபாய் கொள்முதல் செய்ய சொன்னாலும் ஆவின் பால் அந்த உற்பத்தியாளர் சங்கத்தில் அதிகபட்ச விலையாக 32 தான் கொடுக்கின்றார்கள். மேலும் அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கும் ஆவின் பொதுத்துறை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு காக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 50-60 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யப்பட்ட பாலுக்கான தொகையை நிலுவையில் வச்சிருக்காங்க. இதன் காரணமா பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனத்தை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். திருப்பூர், கோவை, சென்னை, அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற தொழில்நுட்ப பயன்பாடு உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டிற்கு பிந்தைய கருத்தரங்கில் காணொலி காட்சி வழியாக பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது சிறிய தொழில்களை மேற்கொள்வதில் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைக்க அரசு முனைப்பு காட்டுவதாக குறிப்பிட்டார். என்னென்ன செலவுகளை குறைக்க முடியும் என்பது தொடர்பான பட்டியலை அளிக்குமாறு தொழில்துறையை தாங்கள் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து இடங்களிலும் டிஜிட்டல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் நவீன டிஜிட்டல் உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்று கூறிய பிரதமர் மோடி, முக அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு வரி செலுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை தற்போது பயன்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம்
வரி செலுத்துவோர் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுபோல பல்வேறு வகைகளில் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய தொழில்நுட்பங்கள் குறித்து தற்போது அதிகம் பேசப்படுவதாகவும், மருத்துவம், கல்வி, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த தொழில்நுட்பம் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பொதுமக்கள் சந்திக்கும் 10 பிரச்சினைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்வு காண முடியும் என்றும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். टेक्नोलॉजी ने रेलवे रिजर्वेशन को और आधुनिक बनाया और सामान्य से सामान्य मानवी को इसमें कितना बड़ा सिरदर्द हो गया. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை சாத்தியப்படுத்தியது தொழில்நுட்பம்தான் என்றும், ஜன்தன் எனும் வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம், ஆதார், மொபைல் எண் ஆகியவை ஏழைகளுக்கு நன்மைகளை வழங்கும் மும்மூர்த்திகளாக உள்ளன என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இதனால் 21ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்பம் சார்ந்தது என்றும், அவற்றை இணைய தொழில்நுட்பம், டிஜிட்டல் மட்டும்தான் என்ற அளவில் சுருக்கிவிட முடியாது என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் மேம்பாடு, திறன் மேம்பாடு, மகளிர் சுய உதவி குழுக்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் மானியங்கள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவர் அண்ணா மற்றும் கருணாநிதியின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். சுமார் 30 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நீடித்தது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முறை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்த பிரதமர் மோடியிடம் கோரியதாக தெரிவித்தார். நீட் விவகாரத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சில விளக்கங்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்னேன், சார் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இதுதான், அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டேன். தொண்டர்மொழி சட்ட போராட்டம் தொடரும்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் +1 மற்றும் +2 வகுப்பு மாணவர்களுக்கு புதன்கிழமை செய்முறை தேர்வு தொடங்குகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 13 முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை மாநிலம் முழுவதும் 8,51,482 பேர் எழுதுகின்றனர். இதேபோன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 14 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 7,87,783 பேர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இந்நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வை மார்ச் 1 முதல் 9ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு புதன்கிழமை தொடங்குகிறது. முதற்கட்டமாக மார்ச் 1 முதல் 4ஆம் தேதி வரையிலும், 2ஆம் கட்டமாக மார்ச் 6 முதல் 9ஆம் தேதி வரையிலும் செய்முறை தேர்வுகள் நடைபெறுகின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், கணினி அறிவியல், தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் செய்முறை தேர்வை எதிர்கொள்ள உள்ளனர். செய்முறை தேர்வை வேறு பள்ளியில் இருந்து நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் நடத்துவார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கழிவுநீரை சட்டவிரோதமாக வெளியேற்றும் வாகனங்களின் பதிவுச் சான்றிதழை ரத்து செய்யுமாறு போக்குவரத்து துறைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு விடுத்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நீர்நிலைகள் மற்றும் காலியிடங்களில் டேங்கர் லாரிகள் மூலமாக சட்டவிரோதமாக வெளியேற்றப்படுவதை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய செயல்களில் ஈடுபடும் வாகனங்களின் பதிவுச் சான்றிதழை ரத்து செய்து விரிவான விளம்பரம் வெளியிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உரிய உரிமம் பெற்ற லாரிகள் மூலம் கழிவுநீர் பெறப்பட்டு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதை உறுதி செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கழிவுநீரை வெளியேற்றுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.